காலையில் ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில் முகத்தை கழுவிட்டு ப்ரஷ்ஷில் டூத் பேஸ்ட்டை போட்டுட்டு மெதுவாக பல்ல வலிக்கிட்டே வந்து எங்கள் வீட்டு செடி மேலே துப்பலான்னு போகும்போது இப்படி வீட்டில் திட்டா வாங்கிட்டு குளிச்சுட்டு வந்து சட்டை ஆயின் பண்ணி போட்டுட்டு என் ஃப்ரெண்டு மதன் வந்து பைக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். பெட்ரோல் அடிக்டான்னு கேட்டேன். இல்லைடா பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு இன்டர்வியூ கிளம்புவோம். இப்படி பச்சை புள்ள மாதிரி கிளம்புறவனுக்கு கடைசியில் ஒரு நிலைமை வந்துச்சு பாருங்க. தள்ளு 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 மக்கு ஃபேமிலிஸ், உங்கள் ஃப்ரெண்டு யாராவது பைக்கில் பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குடா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. இந்த மாதிரி தள்ளிட்டு தான் போகணும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு 2 பேர் டோப் போட்டு பெட்ரோல் பங்க்கு போயிட்டு அங்கேருந்து இன்டர்வியூ போகிறோம். போகலாமா? நானும் காலையில் போயிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட வண்டி விட்றா இன்டர்வியூ போகணும்னா சொல்லி வண்டி கேட்டா இருக்குதான் 8 போடான்னு சொன்னான். வண்டி தள்ளிட்டு போக வேண்டியதாக இருக்குது. வண்டியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலே இல்லை. கடைசி வரைக்கும் இங்கேருந்து கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்ஸ்னு 6 கிலோமீட்டர் தள்ளி தான் பெட்ரோல் பங்க் இருக்குது. நாங்கள் இப்படி டோப் போட்டே போக போகிறோம். பெட்ரோல் பங்க் டோப் போட்டு வண்டி ட்ரையாக இருக்குது. வீட்டில் வண்டியை வச்சுட்டுமே பெட்ரோல் போடணும்னு ஏதாவது அறிவுக்காரமான அவனுக்கு அப்படியே டோப் போயிட்டு இருக்கா. 11 மணிக்கு இன்டர்வியூ, மணிக்கு 10 ஆச்சு. ஹாய் சொல்லுங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. பெட்ரோல் போட்டுமே வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வண்டி ஒரு வழியா பெட்ரோல் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனா உன் வண்டியை மறந்துடுறா இன்னைக்கு. கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா விவிடியன் டெக்னாலஜிஸ். அந்த கம்பெனி தான் வந்திருக்கோம். கம்பெனி நான் காட்டுறேன் பாருங்க. ஆக்சுவலாக இது மெயின் பிரான்ச் கிடையாது. மெயின் பிரான்ச் வந்து வேறு இடத்துல இருக்குது. ஸோ மெயின் பிரான்ச்க்கு இங்கே தான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் பார்த்துடலாமா? இன்டர்வியூக்கு வந்தவன் ஒரு ரெஸ்யூம் கூட பிரிண்ட் போடாமல் வந்திருக்கேன். இன்டர்வியூக்கு வரவன் யாராச்சும் ரெஸ்யூம் பிரிண்ட் போடாமல் வருவானா? இவருக்கு இதான் வேலை. ரெஸ்யூமே கொண்டு வராமல் இன்டர்வியூ வந்தால் வரலாம். அந்த நல்ல வேலை இங்கேயே வந்து நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தனால தெரிஞ்சுது. கைஸ் நம்ம ரெஸ்யூம் ஃபஸ்ட்டு பிரிண்ட் போட்டு வந்துடலாமா? அக்கா கலர் பிரிண்ட் அவுட் பண்ணுங்கக்கா. எவ்வளோக்கா ஒன்று? கைஸ் ஒரு வழியாக பிரிண்ட் அவுட் போட்டாச்சு. கைஸ் இன்டர்வியூ வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கம்பெனிக்குள்ளே போயிடுவோம். வீடியோ எடுக்க முடியாது. வீட்டிலேருந்து கிளம்பி ஃப்ரெண்டுக்கிட்ட வண்டி வாங்கி அந்த வண்டியில் பெட்ரோல் நம்ம ரோடெல்லாம் தள்ளிட்டு வந்து வண்டிக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வர வழியில் ரெஸ்யூம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அடிச்சு பிடிச்சி கம்பெனிக்கு வந்து நின்னா இன்றைக்கி அந்த சார் வரலையா. ரெஸ்யூமை கொடுத்துட்டு போங்க தம்பி, நாளைக்கு கால் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. அக்கா நீங்கள் ரெஸ்யூம் வாங்கினீங்க? அக்கா பரத்ன்ற சொன்னார். அவர் ஜெயராம் சார் வரலன்னா மோகன் யாரோ இருப்பாங்களாமாக்கா, அவங்கள போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்கக்கா. சரி அப்போ அங்கே வெயிட் பண்ணுங்க. அவங்க டீ சாப்பிட போயிருக்காங்க. ஒரு ரிஷ்யூம் அங்கே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன். சரி டீ சாப்பிட போயிருக்காங்க. நீங்கள் போய் அங்கே வெயிட் பண்ணுங்க. ரிஷ்யூம் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொன்னால் திருப்பி எனக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு பரத் சார்னு தான் எனக்கு இங்கே வர சொன்னார். அந்த சாருக்கு நான் கால் பண்ணி கேட்டுட்டு திருப்பி இங்கே வந்தேன்.
இருந்துச்சுன்னா பரத் சாருக்கு தான் நான் வந்து கால் பண்ணேன். சார் வந்துட்டு தம்பி ஜெயராம் சார் என்ன பரவாயில்ல, மோகன் ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு சொன்னார். அதான் அவரை பார்க்க தான் இங்கே வந்திருக்கோம். அவரை பார்க்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்டர்வியூ கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இன்டர்வியூ முடிஞ்சு பேசுகிறேன். காய்ஸ், இன்டர்வியூ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்டர்வியூ ஒன்றும் பெருசாக நடக்கலை. மக்கு ஃபேமிலிஸ் இப்போ என்னாச்சுன்னா அவங்க வந்துட்டு என்னை 1 மந்த் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த கம்பெனி கிடச்சா எனக்கு ஓகே. வீட்டு பக்கமே இருக்குது, 6 கிலோமீட்டர் தான் அந்த கம்பெனி எங்கள் வீட்டிலேருந்து. புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, விவிடியன் டெக்னாலஜிஸ். 1 மந்த் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க கைஸ்.